ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட மேகவெடிப்பு காரணமாக உண்டான வெள்ளப்பெருக்கில் சிக்கி 12 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் உத்தரகாண்ட் மேகவெடிப்பு பெரும் சோக நிகழ்வாக மாறிய நிலையில் அடுத்து நடந்திருக்கும் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள சூழலில் வட மாநிலங்களில் கனமழை தொடர்ந்து வருகிறது. அந்த வரிசையில் ஜம்மு காஷ்மீருக்கு ஏற்கனவே கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று ஜம்மு காஷ்மீரின் சோசிட்டி என்னும் பகுதியில் மேகவெடிப்பு ஏற்பட்டது. கிஷ்த்வாரில் உள்ள மாதாசண்டியின் இமயமலை ஆலயத்திற்கு பக்தர்கள் யாத்திரை சென்று வரும் பாதையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக தெரிகிறது. மேகவெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 12 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை 12 உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேகவெடிப்பு ஏற்பட்ட பகுதிக்கு மீட்பு படையினர் விரைந்துள்ளதாகவும் தற்போதைய அளவில் மீட்பு படையினர் உதவியோடு பணிகள் நடந்து வருவதாகவும் ஜம்மு காஷ்மீர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா மற்றும் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் உள்ளிட்டோர் மேகவெடிப்பு குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேகவெடிப்பால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மேலும் பலர் அதில் சிக்கி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மீட்பு பணிகள் தொடரும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது. சில தினங்களுக்கு முன்னதாக உத்தரகாண்ட் மாநிலத்தின் உத்தரகாசியில் மேகவெடிப்பு ஏற்பட்டதால் அதனால் உண்டான வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலர் உயிரிழந்தனர். கிராமத்தின் ஒரு பகுதியே உருக்குலைந்தது. அது தொடர்பான காட்சிகள் வெளியாகி பதைக்க வைத்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் மேகவெடிப்பு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.